தடய அறிவியல் துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள இளநிலை அறிவியல் அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். விவரங்களுடன் நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? எத்தனை பேருக்கு இன்னைக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது? தேவப்பிரியன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் தடய அறிவியல் துறையின் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இளநிலை அறிவியல் அலுவலருக்கு, அதாவது ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். நாளைய தினம் மக்களவை தேர்தலுக்கான தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்க இருக்கிறது. அதற்கு முன்பாக தமிழக அரசால் முடிக்கப்பட வேண்டிய திட்ட பணிகள் இவற்றையெல்லாம் தயார் நிலைக்கூடிய திட்ட பணிகள், அதே போல இது போன்ற பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நாளை காலைக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா நாளை தினம் தேர்தல் தேதி அறிவித்த மாத்திரத்திலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும். புதிய அறிவிப்புகளோ புதிய திட்டங்களையோ தொடக்கி வைக்க முடியாது. எனவே அந்த நிலையில தொடர்ந்து கடந்த வாரம் முழுவதும் பல்வேறு திட்டங்களையும் பணி நியமன ஆணைகளையும் அதே போல பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதே போல புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். அந்த வகையில இன்றைக்கு இந்த பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது. நாளையும் காலையும் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அதோடு புதிய திட்டங்களை அறிவிக்க இயலாத ஒரு சூழல் காரணமாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் தற்போது நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.